ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். நம்மளோட வேண்டுதல் உடனே நிறைவேறணும், இல்லை நம்மளோட கஷ்டமோ கவலையோ உடனே தீரணும் அப்படின்னா சாமி கிட்ட இதை வச்சு வழிபாடு பண்ணாலோ இல்லை இதை வச்சு நம்மளோட வேண்டுதலை சொன்னாலோ 100% அது உடனே நிறைவேறும். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். போன பதிவில் சொல்லியிருந்தேன், என் மனைவிக்கு டைஃபாய்டு இருந்துச்சு, கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் வீடியோ போடலன்னு. நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க, டைஃபாய்டு சரியாயிடுச்சு, ரொம்ப நல்லாவே இருக்காங்க. உங்கள் எல்லாரோட ப்ரேயருக்கும் பெரியவாவோட ஆசீர்வாதத்தின் காரணமாகவும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நான் ரீசெண்டாக பேசினது, நான் மெயில் அனுப்பினவங்க எல்லாருமே சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் போடுற வீடியோவில் சொல்கிற கதைகள் கொஞ்சம் கேட்குறப்ப நீங்கள் பிரச்சனை தீருதோ இல்லையோ, ஆனால் அந்த நிமிஷம் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்ல கதைகளாகவே தொடர்ந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால சில முக்கியமான விஷயங்களை சேர்த்து சில கதைகளோடு கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த பதிவையும் பார்க்குறேன். முதல்ல ஒரு சின்ன சம்பவத்துலேருந்து போகிறேன். பெரியவா மேலே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். எப்படின்னா, ஒரு தோட்டத்தில் மாமரம் இருக்குது. அந்த மாமரம் கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கக்கூடிய ஒரு மாமரம்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ஆச்சாரமாக, அதை மடியான்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. அது பூத்து காய்க்க ஆரம்பிக்குது. அந்த சமயம் ஒரு குறிப்பிட்ட பழங்கள்லாம் தேர்வு பண்ணி இதெல்லாம் பெரியவாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பழங்கிட்ட ரொம்ப ஆச்சார குறைவு எதுவுமே ஏற்பட்டுறாமல் பார்த்து அது பிஞ்சிலேருந்து இருக்கிறதுலேருந்து பழம் வரைக்கும் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, பழுத்துருது. மரத்துலேயே நல்லா பழுக்க விட்டு அந்த பழங்கள்லாம் பறிச்சுக்கிட்டு முன்ன மாதிரி காஞ்சிபுரம் உடனே ஓடியாந்துட முடியாது இல்லையா, பஸ்ஸு பிடிச்சி பெரியவா முன்னாடி தரிசனம். இப்போ பெரியவா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நலம்லாம் விசாரிச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்துருக்கப்ப என்ன கையில் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னது, இந்த மாதிரி பெரியவாவுக்காக கொஞ்சம் மாம்பழம் கொண்டு வந்திருக்கிறேன், பெரியவா இதை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப ஆச்சாரமாக தான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னதும் இப்படி பெரியவா ஒரு பழமாக எடுத்து இப்படி கையில் பார்த்தாங்களாம். தட்டில் அவர் வச்சதும் பார்த்துட்டு, இதில் ஒன்றை கூட சாப்பிட முடியாது போல இருக்கேடா அப்படின்னதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஏன் பெரியவா என்னாச்சு? அவருக்கு என்னன்னா, ஒரு எவ்வளோ ஆசையாக கொண்டு வந்திருப்பார், சின்ன பிஞ்சிலேருந்து பார்த்து பெரியவாக்குன்னு கொண்டு வந்திருக்காரு இல்லையா. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயற்கையிலேயே இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காத மரத்தில் நம்ம முன்னாடிலாம் சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம். இப்போல்லாம் எந்த படத்துலையும் இப்படி வரதில்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கும்னா, மாம்பழத்துக்குள்ளே பூச்சி இருக்கும், அந்த விதையில பூச்சி அரிச்சிருக்கும். அப்படி பொதுவாக ஒரு உயிரினம் சாப்பிட்றத அதை வதை பண்ணி அதை நம்ம உணவாக எடுத்துக்க கூடாதுன்னு, அதை சன்னியாசியோட தர்மம். அது பெரியவா சன்னியாசம் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அதனால அப்படி செய்யக்கூடாது. அது ஒரு உயிருக்கு தான் இழைக்கிற தீங்கு. பாருங்க, பெரியவா ஒன்றும் அதை கொல்ல போகிறது இல்லை, அது ஆல்ரெடி உள்ளே இருக்குது, சாப்பிட்டு இருக்குது, அதனால அப்படி செய்யக்கூடாது, அதனால இது எல்லாமே பூச்சி இருக்குடா உள்ள அப்படின்னு சொன்னது. ஒரு முகம் அப்படியே வாடி போச்சாமா. அதை பார்த்த உடனே, சரி நீ ஒன்று செய்ய, நீ காஞ்சிபுரம் டவுனுக்கு போ, மார்க்கெட்டுக்குள்ளே போ, அங்கே மாம்பழம் சீசன் தானடா, மாம்பழம் இருக்கும், நீ ஒரு 2 மாம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்களாம். சரின்ட்டு இவர் எழுந்து ஃபேமிலியோட இப்போ மனைவியோட வந்திருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, எழுந்து காஞ்சிபுரம் டவுனுக்குள்ளே போய் வாங்கிறதுக்கு போயிருக்காரு. அப்போ ஏதோ முக்கியமான ஆலோசனைக்காக கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. உடனே முக்கியமான ஆலோசனை நடக்குது. அப்போ ஒரு தொண்டரை கூப்பிட்டு, நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறேன், அதனால் யார் வந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தொண்டர் போய் கடையாக பார்த்து பூச்சரிக்காத மாம்பழமாக பார்த்து ஒரு டஜன் மாம்பழத்தை பிடிச்சிக்கிட்டு வர்றார். வரும்போது மடத்துக்குள்ளே வரும்போது பெரியவா பார்த்துட்டாங்க. இப்போ பெரியவா அது யாரோ சில முக்கியமான நபர்கள் கூட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்காங்க, அதனால வரவங்களை உட்கார வைக்க சொன்னாங்க இல்லையா. ஆனால் இவரை உட்கார வைக்க சொல்லலை. அந்த தொண்டரை கூப்பிட்டு அவர் பேரை சொல்லி, இப்போ வராருல அவரை உள்ள வர சொல்லு அப்படின்னு தான் அவர் உள்ள கொண்டு தன் பையில இருந்த மாம்பழத்தை வச்சாரமா. வச்சோடனே இங்கே பேச்சு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதில் இடையில பெரியவா என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருக்க தொண்டரை கூப்பிட்டு, இந்த மாம்பழத்தை நறுக்கி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நறுக்குனதும் ஒரு பாதி, அதாவது ஒரு கண்ணம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு பாதி எடுத்து வாயில போட்டு பெரியவா சாப்பிட்டு, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குடா, ரொம்ப பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறது அவங்களுக்கு அப்படியே பூரிச்சு போகுது. பெரியவா தான் வாங்கிட்டு கொடுத்த மாம்பழத்தை சாப்பிட்டாங்க, அதுவும் அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்றது எவ்வளோ ஆனந்தம். அது நல்லா இருக்குது, ரொம்ப பார்த்து வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாராட்டினது இவருக்கு வானத்திலேயே பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, அதில் பூச்சி இருக்குது, பூச்சி இருக்கிறத சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதை கொலை பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னா இது சன்னியாச தர்மத்தை மீறி நான் அதை செய்ய முடியாதுப்பான்னு சொல்லி அதை ஒதுக்கி இருக்கலாம். பெரியவா அதை செய்யலை இல்லையா. எவ்வளோ ஆசையாக கொண்டு வராரு, ஒரு சாதாரண மாம்பழம் தானேன்னு ஒதுக்காமல் அவரோட அன்பு, அவர் மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, அவர் வருத்தப்பட்டுறக்கூடாது, அவர் கவலைப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக மாற்று ஏற்பாடாக நீ போய் ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லி அவர் அதை பார்க்கணும், ஏன்னா அவர் ஆசையாக அதுக்கு தானே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முக்கியமான வேலை நடந்துக்கிட்டு இருந்தாலும் அவரை வர வச்சு அவர் முன்னாடி
சாப்பிட்டு அவர் சந்தோஷமாகணும் அப்படிங்கிற எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் வழிபாடு பண்ணுறோம். அப்படிப்பட்ட பெரியவாட்டை தான் நம்ம கோரிக்கையை வைக்கிறோம். அப்படிப்பட்ட பெரியவாட்டை தான் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம், மனசார சொல்கிறோம், வெளியில் சொல்கிறோம். அது நமக்கு தேவையில்லை, ஆனால் சொல்கிறோம். அப்போ சாதாரணமாக ஒருத்தர் வருத்தப்படுறதே பெரியவாவுக்கு பிடிக்காதுன்னா நாம் இவ்வளோ கஷ்டத்தையும் கவலையும் சொல்லும்போது அதை தீர்க்காமல் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டாயம் தீர்க்கணும், அப்படி தானே? எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும்ல. இப்போ ராமரோட நோக்கம் என்னமோ, அவதார நோக்கம் என்னமோ ராவணனை வதம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னா ராமர் பிறந்த அன்னைக்கே வதம் பண்ணியிருக்கலாமே. பிறந்த அன்னைக்கே அவர் பண்ணலல்ல. வளர்ந்துட்டாரு, வில்வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டாரு, உடனே பண்ணியிருக்கலாமே. சரி, கல்யாணம் தான் பண்ணிட்டாரு, உடனே பண்ணியிருக்கலாமே. ஆனால் அப்படி நடக்கலைல்ல. அதுக்கு ஒரு காரணம் வேணும், ஒரு காரியம் வேணும், அதுக்கு ஒரு காலம் வேணும். அது மாதிரி நமக்கும் அது மாதிரி சில விஷயங்கள் தேவைப்படலாம். நமக்கு தெரியாது, நம்மளோட அறிவுக்கு அது எட்டாது. ஆனால் நாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இறைவன்கிட்ட வச்சுட்டா போதும். இதை ஒன்றை மட்டும் வச்சு நம்மளோட வேண்டுதலையோ பிரார்த்தனையோ செஞ்சுட்டா அது நடக்கும். என்ன எனக்கு நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு பொதுவாக நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலோ இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்க யார்ட்டையாவது கேளுங்க. ஒரு மாதம் வீடியோ போடலை அப்படின்னா பெருசாக வியூஸ் போகாது. வியூஸ் போகலை அப்படின்னா வியூஸ் கீழே போக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், வருமானம் குறையும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கடந்த மாதம் நான் ஊருக்கு போயிருந்தேன். அங்கே இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பல சூழ்நிலைகள் எனக்கு சரியில்லை. ஆனால் என்னால் வீடியோ போட முடியல. நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, ஒரே ஒரு வீடியோவோ என்னமோ தான் போட்டேன். ஆனால் இடையில ஒரு மாதம் ஃபுல்லாக வீடியோவே போடாமல் இருந்தது நம்ம சேனலில். அதுக்கு முந்தின மாதம் கூட அப்படி தான் நினைக்கிறேன். இது யூடியூப்ல இருந்து எனக்கு வர்றது தான் வருமானம்னு ஆயிடுச்சுன்னா நான் இதுக்கு வீடியோ கொஞ்சமாவது கொடுக்கணும்ல, எஃபர்ட் போடணும்ல. என்னால் போட முடியாத நானே ஆல்ரெடி ரொம்ப உடஞ்சி போன சூழ்நிலையில் இருக்கிறேன், ஒரு வருத்தத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நான் எங்கள் ஊரில் ஒரு குளம் இருக்குது, குளத்தில் தான் குளிப்பேன். அது லேட் நைட் 1 மணி ஆனாலும் சரி, குளிச்சுட்டு குளத்து பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. குளிச்சுட்டு உடனே தோட்டின உடனே அங்கே போவேன். அங்கே போய் விநாயகரை பார்ப்பேன். பார்த்துட்டு என்ன சொல்லுவேன், எனக்கு ஏன் இந்த வீடியோவோட வியூஸ் எப்படின்னா ஒரு ஆவரேஜ் வியூஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது, கொஞ்சமும் குறையவும் இல்லை கூடவும் இல்லை. அதே மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தா எனக்கு என்ன வருமானம் வருமோ அந்த வருமானத்தில் ஒரு 85% வருமானம் எனக்கு வந்தால் தான் செஞ்சிச்சு. இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடக்குது, அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ நான் என்ன கடவுள்கிட்ட போய் வச்சேன், அப்படி நான் என்ன மாதிரி நான் என்னோட வழிபாட்டை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்த்துட்டு வரோம். நிறைய பேருக்கு என்ன சங்கடம்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்குது, நீங்கள் சொல்கிற ஒரு சிலருக்கு நடக்குது, ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் நீங்கள் சொல்கிற எல்லா வழிபாட்டையும் பண்ணுறேன் தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரி விளக்கு போட சொன்னீங்க போட்டேன், மந்திரம் படிக்க சொல்கிறீங்க படிக்கிறேன், கோயிலுக்கு போக சொல்கிறீங்க போகிறேன், ஆனால் எனக்கு நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. சிலர் அதை என்கிட்டயே சொல்லுவாங்க. அது ஏன், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். கழுகு இருக்கு இல்லையா, கழுகுன்னு சொல்லக்கூடாது, பருந்து அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா கழுகும் பருந்தும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ரெண்டுக்குமே குணாதிசயம் ஒன்றுனா கூட கொஞ்சம் வித்தியாசப்பட்டது ரெண்டுமே. பருந்து, இந்த பருந்து இருக்குல்ல, இந்த பருந்து கூடு எங்கே கட்டும் அப்படின்னா, தான் முட்டை போட போகிறோன்னு தெரிஞ்சாதான் முதல்ல கூடே கட்டும். அதுவும் உயரமான மரங்களில் தான் கட்டும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சமவெளியாக இருந்ததுன்னா பனை மரம், மலை பிரதேசங்கள்னால் கொஞ்சம் உயரமான இடத்துல கொண்டு போய் தான் கூடு கட்டும். அப்படி கட்டுற பருந்து முட்டை விட போகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் அது கட்டும். முட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த முட்டை பொறிச்சு அந்த குஞ்சுகள் வெளியே வந்தது அப்படின்னா அந்த முட்டை பொறிக்கிறதுலேருந்து ஒரு 10-15 நாள் அது கூட்டை விட்டு எங்கேயுமே போகாது. இறை தேடின உடனே வந்துடும், வெளியில் எங்கேயுமே இது பண்ணாது. ஆனால் ரொம்ப கண்ணும் கருத்துமா அந்த குஞ்சுங்க பொறிச்சதுலேருந்து தேவையான உணவை கொடுத்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கும். அந்த குஞ்சுங்களுக்கு அந்த அம்மானா அப்படி பிடிக்கும், அந்த அளவுக்கு நடந்துக்கும். 15வது நாள் ஆன உடனே என்ன பண்ணுன்னா, கூட்டில் இருக்கிற பறவை அந்த பருந்து தன்னோட குஞ்சுகளை தன்னோட காலால் 2 ரெக்கையும் பிடிச்சிக்கிட்டு வானத்தை நோக்கி மேல் நோக்கி பறக்கும். எப்படின்னா தான் கூட்டிலேருந்து ஒரு 10-15 அடி உயரமாக பறக்கும்னு வச்சுக்கோங்க. மேலே போனது என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே 2 காலையும் விட்டுரும். அதாவது அந்த பறவையை மேலே கொண்டு போய் தூக்கி கீழே போடுறதுக்கு சமம். அப்படி தான் பண்ணும், அது தூக்கி கீழே போடும். உடனே இந்த குஞ்சுங்களுக்கு, அது வரைக்கும் கூட்டிலேயே அம்மாவோடையே இருந்த குஞ்சுங்களுக்கு திடீர்னு கீழே போட்டால் என்ன பண்ணணும்னு தெரியாது. அதுதான் முதல் முறையாக நினைக்கும், இந்த உலகத்திலேயே நம்ம அம்மா மாதிரி ஒரு கொலைக்காரி கிடையாது, ஒரு கொடுமைக்காரி கிடையாது. ஏன்னா அதுக்கு என்ன, இதனால அரவணைப்பாக தான் தான் அம்மாவை பார்த்துருக்கு. திடீர்னு மேலேருந்து கீழே போட்டால் என்ன ஆகும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிறகு இருக்கு இல்லையா, அதை தப்பாக அடிக்கும். எப்படி அடிக்கணும்னு தெரியாமல் பதட்டத்தில் தப்பாக அடித்து காற்றுல கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் ஆகி அது என்ன ஆகும் அப்படின்னா பொறுமையாக கீழே விழுந்துடாமல் மிதந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக அப்படியே தரையிறங்கிடும். உடனே இந்த பருந்து விடுன்னு நினைக்கிறீங்களா, மறுபடியும் அங்கே இருந்து அதை தன்னோட காலால் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் மேலே நோக்கி பறக்கும். இப்படி பறந்து மேலே போய் மறுபடியும் மேலேருந்து கீழே போடும். இப்போவும் அந்த குஞ்சுக்கு ரொம்ப கோபமாயிடும், என்னடா அது நம்ம அம்மா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நாளைக்கு 4-5 முறை பண்ணும். இப்படி ஒரு 4-5 நாள் பண்ணும்போது 5வது நாள் அந்த பருந்து குஞ்சுக்கு நல்லா பறக்க தெரிஞ்சிடும், எப்படி பறக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்.
ஒரே வாரத்தில் எல்லா டெக்னிக்கையும் அந்த அம்மா சொல்லி கொடுத்துரும். எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, காற்றுல வந்து சிறகடிக்காமலே எப்படி பறக்கிறது, வாழை எப்படி திசை திருப்பணும், எப்படி வந்து மேலேருந்து வேகமாக வரணும், கீழே லேண்ட் ஆகணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும். ஆனால் எல்லா குஞ்சுகளுக்கும் இது சாத்தியமானா ஒரு சில குஞ்சுகளுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லா முட்டையும் ஒரே விதமான சத்தோடு இருக்காது. ஒன்று சத்து குறைபாடு இருக்கலாம், இல்லை லேட்டாக போட்டிருக்கோம், இல்லைன்னா லேட்டாக தான் பொரிச்சிருக்கும், இந்த மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி குஞ்சுகளோட நிலைமை என்ன ஆகும்னா, மேலே போகுதில்ல, இது மேலே தூக்கிட்டு போய் மேலேருந்து கீழே போடுதில்ல. இப்போ சிறகடிக்கவே தெரியாது. அதுக்கு தன்னோட சிறகையை தப்பாக அடித்தா கூட அதால் சமமாக அதை வந்து சரி பண்ணி கீழே வந்து அடிபடாமல் விட முடியாது. அந்த சமயம் ஒரு 5-6 அடி தூரம் தரைக்கும் ஒரு 5-6 அடி தூரம் இருக்கும்போது மின்னல் வேகத்தில், ஏன்னா பருந்தோட ஸ்பீடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பர் ஹவர் 350 கிலோமீட்டர் ஸ்பீடு, 350 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வரக்கூடிய தன்மை அதுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மின்னல் வேகத்தில் பறந்து வந்து கீழே விழ போகிற தன்னோட குஞ்சை பிடிச்சிரும். பிடிச்ச உடனே விடுமா அப்படின்னா அதுவும் பண்ணாது. மறுபடியும் கொண்டுட்டு போய் மறுபடியும் அதுக்கு அதே ட்ரைனிங் கொடுக்கும். இப்படி இந்த குஞ்சிக்கு மட்டும் 10 நாள் கிட்டத்தட்ட ஆகும். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் 5 நாள்னா அதுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு நாள் கூட அந்த குஞ்சு தடுமாறும் போது அது விட்டுட்டு வேடிக்கை பார்க்காது, வந்து பிடிச்சிரும். இந்த பருந்து தான் இறைவன் மாதிரி. நமக்கு ஏற்படுற கஷ்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாம் ஒரு பரிணாமத்திலேருந்து இன்னொரு பரிணாமத்துக்கு போகணும். இப்போ ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய விடுறீங்க, குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறோம். அந்த குழந்தையா இருக்கிற பருவத்தில் கஷ்டம் இல்லையா, அதை படித்தாதான் அடுத்த படிநிலை படிப்புங்கிறதுக்கு வர முடியும். அதுக்கப்புறம் வேலைங்கிறது கிடைக்கும். இந்த சமுதாயத்தில் நல்லபடியாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கு போதுமான பொருளாதாரமாவது ஈட்ட முடியும். இது மாதிரி தானே. அது மாதிரி தான் இறைவன். நமக்கு ஓரளவுக்கு பூர்வ புண்ணியம் இருக்குது, ஓரளவுக்கு நமக்கு வழிபாடோ மந்திரமோ சொல்ல தெரியுது, ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளாலே தீர்த்துக்கிற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அவர் தன்னோட கருணையை மட்டும் காட்டுறாராமா. அது எப்படின்னா, முதல் தரமாக இருக்கிற குஞ்சுகள் மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு, 2ஆம் தரம் நம்மளை மாதிரி இருக்கோம்ல, கஷ்டத்தில் உழண்டுகிட்டு இருக்கோம், இறைவனை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே, அதாவது எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே அவரை நினைக்க கூட முடியாத அளவுக்கு நமக்கு கஷ்டம், அப்படி உழல்றோம் இல்லையா, அதுக்குள்ளேயே உழண்டுகிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நபருக்கு தானே கூட வந்து இருந்து உங்களை அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாராம். அதனால் நீங்கள் சொல்ல போகிற மந்திரமோ வழிபாடோ இறைவன் உங்கள் பக்கத்தில் இருந்தே கேட்குறார். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளோதான். வேலை செய்யாமல் போகவே போகாது. அதை வந்து மறந்துடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாவம் செஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, சூரியன் வந்து இல்லைப்பா இந்த ஊருக்கு நான் வந்து உதயம் ஆக மாட்டேன், சூரிய வெளிச்சம் இந்த ஊருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் ஒரு வீட்டில் இருக்கிறவன் கெட்டவன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா பாவமும் பண்ணியிருக்கவன்னா அவனுக்கு நான் காத்தாகிய நான் வந்து காற்று அவன் வீட்டுக்கு அடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஊரே பாவம் பண்ண ஊர், நிலவு ஒளி வந்து அந்த ஊர் மேலே படாது அப்படின்னு நிலவு எப்பயுமே தானாக ஒதுங்கி போகிறதில்ல. அது மாதிரி மந்திரம், நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ பாவம் பண்ணணும் புண்ணியம் பண்ணணும், மந்திரம் அந்த வழிபாடு அந்த பூஜை அதுக்கு கட்டாயம் பலன் உண்டு, அது கிடைச்சி தான் தீரும். ஆனால் நம்மளோட அந்த கர்ம பலன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதை எவ்வளோ சீக்கிரம் கிடைக்காம போகணும் அப்படின்னு பண்ணும். இப்போ நாம் சொல்கிற மந்திரங்களோ வழிபாடுகளோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி ஒரு பூஜை முறை சொல்கிறது கிடையாது. இதே உங்களோட பொருளாதாரத்தை அழிச்சிக்கிட்டோ உங்களோட நிலைமையை வந்து இன்னும் மோசமாக்கக்கூடிய ஒரு வழிபாடையோ மந்திரத்தையோ சொல்கிறதில்ல. உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முத்து குளிக்கிறவங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த முத்து எடுக்கிறாங்கல்ல கடலில், இப்போல்லாம் வந்து நவீன உபகரணம்லாம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து மூச்சுக்கு வந்து பயிற்சிலாம் தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கொண்டு போவாங்க, ரொம்ப நிதானமாக எடுக்கலாம். ஆனால் ஒரு 70-60களெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, மூச்சு பயிற்சி இதுக்குன்னு தனியாக இருக்கும். எப்படின்னா 3-5 நிமிஷம் வரைக்கும் மூச்சு அடக்கிறதுக்கு முதல்ல இருந்து பயிற்சி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 16 மாசமா என்னமோ சொல்லுவாங்க. அந்த 16 மாசம் பயிற்சி எடுப்பாங்க அவங்க. டெய்லியும் அவங்களுக்கு அதான் வேலையே, பிராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அப்பதான் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மூச்சு அடக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்படி முத்து குளிக்க போறவங்க எல்லாருக்குமே முத்து கிடைக்காது. முத்து கிடைக்காதுன்னா இப்போ 10 பேர் குளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, முத்து குளிக்கிறாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ள குதிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கல்லை வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க, பிடிச்சிக்கிட்டு படகுல இருந்து அப்படியே குதிப்பாங்க. அப்ப அந்த கல் என்ன பண்ணும், வேகமா தரையை நோக்கி இழுத்துட்டு போகும் இல்லையா. தரையில போய் லேண்ட் ஆன உடனே அந்த கல்லை விட்டுட்டு இவங்களுக்கு வந்து இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கும். அந்த கயிறை வந்து இழுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு மேல இருக்கிறவங்க படகுல இருக்கிறவங்க மேல தூக்கிடுவாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் முத்து தேடுவாங்க, கிடைக்கலன்னா அந்த 3 நிமிஷத்துக்குள்ள தம் நினைவு இருக்கும் போதே கைத்தை இழுத்துருவாங்க, மேல வந்துருவாங்க. ஓகேவா? இப்படி போறவங்கல்ல ஒரு 90% மக்களுக்கு கிடைக்காதாமா, முத்து கிடைக்காதம்மா. இப்போ மேலே வந்து அவங்க இல்லைப்பா இந்த கடலில் முத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறது சரியா, எனக்கு முத்து கிடைக்கலன்னு சொல்கிறது சரியா? கடலில் முத்து இருக்கு, அவருக்கு கிடைக்கல.
நாம் சொல்கிற மந்திரங்கள் ஒன்றும் கடலில் முத்தை வந்து மூழ்கி எடுக்கிற அளவுக்கு கஷ்டமான மந்திரங்களோ வழிபாட்டு முறைகளோ சுலோகங்களையும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை ஒன்றும் ரிஸ்க் வச்சு நாம் இங்கே எந்த பூஜை முறையும் மந்திரங்களையும் சொல்கிறதில்ல. நாம் ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ தான் செலவு பண்ணுறோம். அப்போ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு சுமையாவோ இதை ஒரு பாரமாவோ பார்க்காதீங்க. இது உங்களோட ஒரு அன்றாட வேலையாவோ ஒரு தேவையாவோ மனநிறைவோட பாருங்க. சரி, கடைசியாக என்ன வைக்கணுங்கிறதே சொல்லாமல் கதையை சொல்லிட்டு இருக்கீங்க தம்பின்றாதீங்க. இப்போ அதுதான் சொல்ல போகிறேன். பெரியவா இப்போ ஸ்ரீமடம் இருக்கு இல்லையா, பெரியவாவோட பிருந்தாவனம் இருக்குல்ல, அங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அப்பாவும் அம்மாவும் போகிறவங்க என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு ஜாதக நோட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வரனும் கை கூடி வர மாட்டேங்குது. அதனால் இதை வந்து பெரியவா கிட்ட வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி எங்கள் கஷ்டம்லாம் போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ஒரு வரன் அமைகிற மாதிரி இருக்குது. அந்த வரனாவது அமைஞ்சு எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. உடனே அங்கே பெரியவாவோட பிருந்தாவனத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய குருக்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு மாமா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த ஜாதக நோட்டை கொண்டு போய் பெரியவாவோட அந்த பிருந்தாவனத்தில் வச்சுட்டு பெரியவாட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, பெரியவா இவங்க இன்னார் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க, இதுதான் இவங்களோட கஷ்டம், அவங்க பொண்ணுக்கு ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்குதாமா, இந்த தோஷம் இருக்குதுன்னு ரொம்ப நாளாக கல்யாணம் தட்டி போதாமா, இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க சொல்லி கேட்டு வந்திருக்கிறாங்க, பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னதும் பக்கத்தில் இருந்த அந்த வீட்டுக்காருக்கு சொன்னாராமா, பெரியவா தான் சித்தி ஆயிட்டாங்களே, இப்போ என்ன பெரியவா நேரில் இருக்கிற மாதிரியே இவங்க பேசுகிறாங்களே, அப்படியா இது அப்படின்னு கேட்டவுடனே அப்போ அந்த மனைவி சொல்லியிருக்கிறாங்க, பெரியவாவுக்கு இவங்க காலகாலமாக இவங்கெல்லாம் வந்து கைங்கரியம் பண்ணவங்க, கூடவே இருந்தவங்க, ஒருவேளை பெரியவா இருக்கிறது பிரதட்சமாக அவங்க கண்ணுக்கு கூட தெரியலாம், நம்மளோட ஊனக்கண்ணுக்கு அதாவது நம்மள மாதிரி மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் கம்னு இருங்க அப்படி சொல்லாதீங்கன்னதும் சரி ஏதோ உனக்கு நம்பிக்கை இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விட்டாராம். நைட்டு வந்து இவர் தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கும்போது இவருக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னா, ஏதோ சில இடங்கள்ல வந்து இடிகிற மாதிரியும் இவர் வந்து எதையோ நோக்கி அடைக்கலம் நோக்கி ஓடுற மாதிரி இருக்கு. ஓடுற இடம் பார்த்தா ஸ்ரீமடம், அதாவது பெரியவா இப்போ இருக்கக்கூடிய காஞ்சி மடம் இருக்கு இல்லையா, அந்த மடத்தோட கதவு திறக்குது. பார்த்தா உள்ள இப்போ பெரியவாவோட பிருந்தாவனம் இருக்கிற இடத்தை நோக்கி இவர் ஓடுறாரு. பார்த்தா பிருந்தாவனம் அப்படியே திறக்குதாமா. பிருந்தாவனத்திலேருந்து அப்படியே ஒரு விஸ்வரூப தரிசனம், அப்படியே பெரியவா உயரமா வந்து அவர் மேல விழ போற அந்த ஏதோ இடிஞ்சு விழ போற அந்த பொருள் அப்படியே கையால தடுத்து நிறுத்தி, ஏண்டா நான் உனக்கு இங்கே இருக்கிறது தெரியலையா, நான் இங்கே தாண்டா இருக்கேன், இங்கே இருந்து எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், உனக்கு தெரியலையா அப்படின்னதும், இல்லை பெரியவா தப்பாக சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க பெரியவானா ஒரு கனவுல அப்படியே சொல்லிக்கிட்டே திடீர்னு கத்திக்கிட்டே எந்திரிச்சாலும் பார்த்தா மனைவி என்னாச்சு அப்படின்னது, இல்லை நான் காலையில் இப்படி கேட்டேன்ல, இப்படி ஒரு கனவு வந்துச்சு, பெரியவா தான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு கனவுல சொல்கிறாங்க. இது உண்மையா தம்பி அப்படின்னா 100% உண்மை. இன்றைக்கும் நீங்கள் பெரியவாவோட பிருந்தாவனத்துக்கு போய் எதை கேட்டாலும் கிடைக்கும். சரி, எனக்கு எப்படி வந்து வருமானம் இதாக வந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், குளிச்சு முடிச்ச உடனே அந்த விநாயகர் கோயில் முன்னாடி போவேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிள்ளையாரப்பா, நான் இப்பயும் அப்படி தான் பேசுவேன். நான் சில சமயம் வந்து நானாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். சில பேர் என்ன லூசுன்னெலாம் நினச்சிட்டு போயிருக்காங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். இந்த குடும்பஸ்தான் நினைக்கிறேன், ஒரு படத்தில் கூட அந்த மணிகண்டன் சொல்லுவார், தனக்கு தானே பேசிக்கிட்டா சில பிரச்சனை சரியாயிடும். அந்த மாதிரி வந்து நான் வந்து கோவில்லேயே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். சில சமயம் மனசுக்குள்ளேயே சொல்லிப்பேன் என்னோட வேண்டுதலை. சில சமயம் வந்து என்ன எரியாமலே வெளியில் வந்துடும். அது நான் இப்போ சொல்லும்போது சொன்னேன், நான் வந்து எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறேன், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் ஏதோ அனுபவிக்க வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒன்று நான் வந்து தினமும் பார்க்கறதாலையும், ஒன்று நான் வந்து வழிபாடு பண்ணுறதாலையும், ஏதோ உன்னோட அனுகிரகம் எனக்கு கொஞ்சமாவது இருக்கிறதாலையும், நீ என் கூட இருக்குன்னு நான் மனசார நம்புறதாலையும் தான் இது பெருசாக விஸ்வரூபம் எடுக்காமல் கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை இருந்தாலும் என் கூட இருக்கிற, நீ வந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிடுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். நான் சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கெலாம் வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயாவது போயிட்டு வருவேன், அப்படியே வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். வந்து அந்த குளத்துல குளிச்சுட்டு அங்கே இருக்க விநாயகர், அது வந்து கோவில் தான், அது சின்ன கோவில், வந்து சாமி கும்பிட்டு போவோம். அப்போ நீங்கள் வந்து கடவுள்கிட்ட எதை வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் கும்பிடுற அந்த கடவுள் மேலே முழு நம்பிக்கையை வைக்கணும். வேற எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வேற எதை வச்சாலும் கடவுளுக்கு நம்பிக்கையை வைக்கலன்னா பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிறீங்க, அந்த மந்திரத்துக்கு 100% பலன் உண்டு அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் வைக்கணும். இன்னைக்கு இல்லாட்டி இன்னும் ஒரு நாள் அந்த மந்திரம் நமக்கு பலனை தந்தே தீரும். அது வந்து மாற்ற முடியாத விதி. ஆனால் நான் இந்த மந்திரம் சொல்கிறேன், இல்லை இந்த கடவுளை வழிபாடு பண்ணுறேன், பெரியவா கிட்ட
இந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நமக்கு தீந்துரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை வச்சு, இந்த நம்பிக்கை இல்லாத எந்த விஷயமும் நீங்கள் வந்து வழிபாடுன்னு கிடையாது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற எதையுமே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயமாவே முடியாது, அது பிரச்சனையை தரக்கூடியதாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் கடவுள் வழிபாடு கூட. நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு பிரச்சனையை தரும்னு நான் இங்கே சொல்லலை. கடவுள் வழிபாடை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான முதல் குவாலிஃபிகேஷன், முதல் தகுதி என்னன்னா நம்பிக்கை. நாம பெரியவாட்ட சொல்லிட்டோம், பெரியவாவுக்கு நம்ம பிரச்சனை தெரியும், கட்டாயம் பெரியவா இந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க. நாம இந்த மந்திரத்தை சொல்றோம், இந்த மந்திரம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, இந்த மந்திரத்தால கட்டாயம் நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியும். நாம இந்த கோயிலுக்கு போறோம், இந்த பகவான் நம்மளை பார்க்குறார், கட்டாயம் அவருக்கு வந்து நம்மளோட கஷ்டம் என்னன்னு தெரியும், தீர்த்துருவார். கடைசியா ஒரே ஒரு கதை. 2 பறவை வந்து கடலோரம் ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா. முட்டை போட்டுச்சு. முட்டை போட்டது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது 2 இறை தேட போனப்ப கடல் வந்து அலை வேகமா அடிச்சதுல அந்த மரம் ஆடி அந்த மேல இருந்த கூடு, அந்த கூடு அப்படியே அந்த கடல்ல விழுந்துருச்சு. இப்ப அலை இழுத்துட்டு போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் உள்ள இருக்குது. இப்ப இந்த 2 பறவையும் வந்து பார்த்தப்ப சுத்தி சுத்தி பாக்குது. உள்ள பார்த்தா தன்னோட கூடை காணும், எங்க இருக்குன்னு சொல்லி இப்படியே பறந்து பார்த்துட்டே வரும்போது பார்த்தா கடல்ல கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துல இந்த கூடும் அதுல வந்து ஒரு 3 முட்டையும் இருக்கிறத பார்த்தவொடனே 2ம் பேசிக்கிச்சான். இது வந்து கடல் தண்ணியில மாட்டிக்கிட்டு இருக்கு, இதை நம்ம உள்ள போய் எடுக்க முடியாதுன்னா நம்ம முழுகிடுவோம், அதனால நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இந்த கடல் தண்ணியை நம்ம 2 பேரும் வாயால எவ்வளவு கொண்டுட்டு போய் பக்கத்துல இருக்க நிலத்துல ஊத்த முடியுமோ ஊத்துவோம், தண்ணி வத்துனதும் எடுத்துக்கலாம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, கடல் தண்ணியை வந்து 2 பறவை சேர்ந்து வாயால கொண்டுட்டு போய் ஊத்திட முடியுமா? ஆனா அது 2ம் கட்டாயம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா தனக்கு வந்து அந்த முட்டைகள் வேணும், தன்னோட குஞ்சு வந்து வேணும் அப்படின்னு அது நினைக்குது. உடனே என்ன பண்ணுது, 2மே இப்படியே மாதிரி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. சாயந்தரம் ஒருத்தர் வந்து சூரிய அஸ்தமனத்தப்ப கடல் பக்கத்துல உட்காந்து அவர் வந்து தவம் பண்றது வழக்கம். ஒரு தவசீலர் அப்படியே வந்துட்டு இருந்தது. இந்த பறவைகள் கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துறதால இவர் வந்து தவத்துல உட்கார முடியல. என்னதான் பிரச்சனை இந்த பறவைகளுக்கு? இப்படி நிமிர்ந்து அந்த பறவைகளை பார்த்ததும் அதுங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது என்னன்னா, கடலோட அலை இழுத்துட்டு போய் கொஞ்சம் தூரம் அதோட கூடும் அது முட்டையும் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே உடனே நினைக்கிறார், சரி இது என்ன காலையில இருந்து தண்ணியை கொண்டுட்டு போய் ஊத்துறதையும் இவர் கவனிச்சுட்டார். உடனே என்ன பண்றாரு, தன்னோட தவ வலிமையால அப்படி கையை அப்படி வந்து அசைச்சாராமா. அதாவது கடல் வந்து முன்ன மாதிரி அப்படியே உள்வாங்கினோடனே கூடு தெரியுதான். இப்படி கொண்டு போய் தண்ணியை ஊத்திட்டு வந்த 2 பறவையும் வந்து பார்த்துச்சாமா. ஆஹா, நம்ம கூடு வெளியில வந்துருச்சுன்னு 2 முயற்சி பண்ணி அந்த கூடை மறுபடியும் தூக்கிட்டு வந்து தன்னோட மரத்துல வச்சுக்கிச்சான். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 பறவையும் கண்டிப்பா கடல் நம்மளோட கூட்டையும் முட்டையும் இழுத்துட்டு போயிடுச்சு, நம்ம இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது பாட்டே போயிருந்ததுன்னா அந்த மாதிரி அந்த தவசீலர் வந்தவர் அவர் பாட்டே அவர் வேலையை பார்த்துட்டு போயிருப்பார். அதுங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்க போகதான் அது வந்து அவர் கண்ணில் பட்டது. அவர் கண்ணில் பட்ட உடனே தான் அதுக்கான வழி கிடைச்சது. இது மாதிரிதான் நாம சொல்ற மந்திரமும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம முயற்சி எடுக்கிறோம், இது கண்டிப்பா இறைவனோட கண்ணில் படாம போகவே போகாது. அதனால நிச்சயம் நமக்கு என்ன உண்டு, நல்ல பலன் உண்டு, கண்டிப்பா இறைவன் கொடுப்பார். அதே மாதிரி நம்மளோட வேண்டுதல் உடனே நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நம்ம அம்மா ஒருத்தங்க சொன்னாங்க என்ன அப்படின்னா, அவங்க பாம்பேல இருக்கிறாங்க, மழை பெஞ்சிட்டு இருந்தாங்க, மழை கடுமையா பெய்யுது. இப்ப அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்க இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் போடுவோம் இல்லையா, திங்ஸ் வீட்டுக்கு தேவையானது. அந்த ஆர்டர் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் நனைஞ்சுக்கிட்டே வந்து அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். கொடுத்தவொடனே பொதுவாக வாங்கிட்டு பைசாவை கொடுத்துருவாங்கல்ல எல்லாரும். ஆனா இவங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னதும் அந்த பையன் உடனே சொல்லியிருக்கான், இல்லைங்க எல்லா பொருளும் கரெக்டா தான் இருக்கு, நான் செக் பண்ணி தான் எடுத்திருந்தேன். இல்லப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, நான் போய் பாக்குறேன்னு தான் அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இல்ல கரெக்டா தான் இருக்குன்னு மறுபடியும் சொல்லியிருக்கான். செக் பண்ண தான் போறாங்க, மழை வேற பெய்து, அடுத்தடுத்த டெலிவரி இருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். இவங்க உள்ள போயிட்டு பைசா எடுத்துட்டு வந்து 50 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ கூட கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்களாமா, தம்பி இந்த மழை பெய்யுற மழை ரொம்ப கடுமையான மழையில வந்திருக்கிற, அதனால போய் ஒரு நல்ல டீ கடையா பார்த்து டீயோ உனக்கு தேவையான பொருள் சூடா சாப்பிடு, இந்த காசை வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம், பார்த்துக்கோ, அதனால அதை கொடுக்கறதுக்காக தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டான். நம்ம ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி, அதாவது ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ், அந்த மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நான் கொடுத்தது என்னமோ சின்ன பணம் தான், ஆனா வந்து இவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி நாம நம்மளால முடிஞ்ச சின்ன உதவிகள், சின்ன தானங்களை வந்து நம்ம பண்றது ரொம்ப நல்லது. இறைவன் உடனே நம்மளை திரும்பி பார்ப்பார். எப்படி மந்திரம் சொல்றதுக்கு ஒரு சக்தி இருக்குதோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்கள் நம்மளால முடிஞ்சது. நம்ம வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், சரிதானே, நம்மளால முடிஞ்ச உதவி சின்ன சின்ன உதவிகளா செஞ்சா கூட போதும். ஆனா வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். நல்ல விஷயங்கள் நம்மளோட கெட்ட கர்மாவை அழிச்சு நல்ல கர்மாவை உயர்த்திக்கிட்டே போகும். அதனால அதுவுமே நம்மளோட வேண்டுதலும் கஷ்டமும் கவலையும் சீக்கிரம் தீர்றதுக்கு ஒரு பெரிய தீர்வா இருக்கும். மறக்காம எதையும் நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் பலன் உண்டு. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.